கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் இப்போதே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் பல்வேறு சிரமங்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். ஆனால் விளம்பர திமுக அரசு அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மெயின் தண்ணி தானப்பா வேணும். ஒவ்வொரு நாளும் பசங்களை கிளப்பி கூட்டு போகிறதும் வேலைக்கு கிளம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தண்ணி வேணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் மறியல் பண்ணுறோம். பசி எடுக்குதுன்னா கூட தண்ணி மொண்டு குடிக்கலாம். மழை காலங்களில் அதிக மழை பொழிவு, கோடை காலங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு என்பதுதான் தலைநகர் சென்னையின் தலையெழுத்தாக இருந்து வருகிறது. சென்னையின் பிரதான குடிநீர் ஆதாரங்களாக இருப்பவை செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல் மற்றும் தேர்வாய்க்கண்டிகை ஆகிய ஏரிகள். இவற்றின் மொத்த கொள்ளளவு 13.2 TMC. தற்போது கோடைக்காலம் நெருங்கி வரும் சூழலில் ஏரிகளின் நீர் இருப்பு வேகமாக குறைய தொடங்கியுள்ளது. 1.2 கோடி பேர் வசிக்கும் சென்னை மாநகரில் குடிநீர் தேவை நாளொன்றுக்கு 1 TMC ஆகும். இதில் 80% சென்னை குடிநீர் வாரியம் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் ஏரிகளின் குறைந்து வரும் நீர் இருப்பு, சீரமைக்கப்படாத குடிநீர் குழாய்கள் உள்ளிட்ட காரணங்களால் வடசென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழில் நகர், சத்யா நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இப்போதே குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாட துவங்கிவிட்டது. எழிநகர் 11ஆம் தெரு லாஸ்ட் வீடு. எங்களுக்கு தண்ணி சுத்தமாக வரல, கொசு தொல்லை, இந்த புகை தொல்லை, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க. எங்களுக்கு தண்ணி சுத்தமாக வரல, பொட்டு கூட வரல. எங்கள் தெருவில் குழாவில் பாருங்கள், அடித்து கூட வரல. ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு. கிணத்துலேயும் தண்ணி உப்பு தண்ணி கக்கிது, உப்பு கக்கி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது? பம்பில் தண்ணி வந்து அன்றைக்கி கூட இவங்கெல்லாம் வந்தாங்க, கேளு வந்து அடிச்சு கூட பார்த்தாங்க, உள்ள தண்ணி வரல. பம்பில் தண்ணி இல்லாத நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்? சமைக்கு தான் தண்ணி இல்லை. இங்கே டேங்க் வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தண்ணி காலி ஆகி போகுது. இந்த ராத்திரி தண்ணி இல்லை, ராத்திரி நாஸ்டாவும் செய்யலை, சோறும் ஆகலை. இந்த இப்பெல்லாம் ஹோட்டலில் வாங்கி வந்து துணிச்சிங்க. எழில் நகரில் உள்ள 18 தெருக்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் சாலை மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் 8 தெருக்களில் இருந்த குடிநீர் தொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளன. வீடுகளுக்கு குழாய்கள் மூலமாக விநியோகம் செய்யப்படும் குடிநீரும் சரிவர வருவதில்லை. இதனால் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு குடிநீர் கிடைப்பதில்லை என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் பகுதி மக்கள். இப்போ பாலம் கட்டுறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி 6 மணிக்கு வந்ததுன்னா கொஞ்சம், இல்லைன்னா 8 மணிக்கு வருது, இல்லை எந்த டைமுக்கு வருதுன்னு நம்ம பார்த்து பம்பை அடிக்க வேண்டியே இருக்குது. 9 மணிக்கு வருது மாதிரி. மற்றபடி இந்த ஹவுசிங் போர்டு ஏரியா அங்கே இருக்குல்ல, அங்கே ராஜரத்தின நகர், அங்கே எப்போதும் தண்ணி வருது. தண்ணி எப்போ அடித்தாலும் வருது. ஆனால் இங்கே எங்கள் ஏரியாவுக்கு எழில்நகருக்கு அவ்வளோ வர மாட்டேங்குது. தண்ணி ஓணும், எல்லா டாங்கியும் எடுத்துட்டாங்க. டாங்கி இருந்தது, தண்ணி இருந்தது, 10 குடம் கூட பிடிப்போம். இப்போ டாங்கி இல்லை, எங்கேயோ ஒரு டாங்கி. இப்போ இதில் கேட்டால் 2 தான் விடுவாங்க. ஏமா எங்கள் தெரு ஜனம் பிடிக்கணும், எல்லாருக்கும் விடணுன்றாங்க. அந்தாண்ட போய் கேட்டால் 1 தான் விட்றாங்க, எல்லாருக்கும் ஒன்றுன்றாங்க. நீங்கள் எங்கே பிடிக்கிறீங்களோ அங்கே போய் பிடின்றாங்க. அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 குடம் விட்றாங்க, 3 குடம் விட்றாங்க. அதுவும் பிற்பாடு என்ன செய்கிறாங்க, வேற ஆளுக்கு விட்றாங்க. ஆமாம், எல்லாத்துக்குமே எங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். எங்களுக்கு குழாவில் தண்ணி வரணும், 2 ஹவர் விட்டால் போதும். கழிவுநீர் கால்வாய்களின் அடைப்புகளை முறையாக சீர் செய்யாதது, அருகிலுள்ள குப்பை கிடங்குகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நிலத்தடி நீர் முழுவதும் கழிவுநீராக மாறி வருவதால் தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் எழில் நகர் மக்கள். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் கொடுத்து குடிநீர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி வர மாட்டேங்குது, நைட் ஆனால் கொசு தொல்லியாக இருக்குது, தூங்க முடியல, சரியாக தண்ணி வர டேங்காக போகிறதா இருக்குது. ரொம்ப எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 20 நாளாகவே இருக்குது. டேங்கில் போய் பிடிக்கணுன்னா ஒரு 5-10 குடத்துக்கு மேலே விட மாட்டுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 10 குடத்துக்கு மேலே விட்டோன்னா எங்கேருந்து 10 வருது? அதுவும் காசு தான் தனியாக. அது லைன் நின்று அதை பிடிச்சிட்டு அது பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே இதுவாகிடுது. டேங்க்கும் எடுத்துட்டாங்க, ஒரு டேங்கு 2 டேங்கு தான் இருக்குது. அதில் எங்கேருந்து இத்தனை பேருக்கு தண்ணி பிடிக்கிறது, பத்துறது? மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 குடும்பம் மேலே வச்சுட்டு வராங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெருக்கு ஒரு டேங்க் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இந்த ரோடை பெருசாக சொல்லிட்டு டேங்கி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எல்லா டேங்கியும் தண்ணி பைப் லைனில் வரும்னாங்க.
கடந்த 20 நாளாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி வரவே இல்லை. பல கட்டமாக மனு கொடுத்து பார்த்தாச்சு எல்லாருக்கிட்டையும். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் ஜேஏ பார்த்து மனு கொடுத்தோம். கவுன்சிலர் கூட வந்தாங்க மனு கொடுக்கும்போது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கேயுமே ப்ரெஷர் இல்லை, அதனால் தண்ணி வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருக்கிறதே 2 டேங்க்கு 3 டேங்க்கு தான் இருக்குது. ஒரு 1000 குடும்ப இடத்துல இருந்து ஒரு 3 டேங்க் தான் வச்சுருக்காங்களே. அந்த டேங்க்கில் தண்ணி விட்டு விடும் போது எல்லோரும் அடிச்சிக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே. ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 3 தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. மழைக்காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை சேமித்து வைக்க விளம்பர திமுக அரசு முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாதது, குடிநீர் விநியோகம் செய்யும் குழாய்களின் கட்டமைப்புகளை மேம்படுத்தாதது உள்ளிட்ட காரணங்களால் கோடை காலங்களில் குடிநீருக்காக சென்னை மக்கள் அல்லல் படுவது வாடிக்கையாகி வருகிறது. தற்போது கோடை வரும் முன்னரே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் சிரமங்களை சந்திக்க தொடங்கியுள்ளனர். இப்போதே இப்படி என்றால் கோடை காலத்தில் என்ன செய்வது? குடிநீர் பிரச்சனையை தீர்க்க விளம்பர திமுக அரசு என்ன செய்ய போகிறது என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மெயின் தண்ணி தானப்பா வேணும். ஒவ்வொரு நாளும் பசங்களை கிளப்பி கூட்டு போகிறதும் வேலைக்கு கிளம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தண்ணி வேணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து மறியல் பண்ணுறோம்.